மக்கள் எவ்வளவு கடுப்புல இருக்காங்க, எவ்வளவு கான்ல இருக்காங்கன்றத ஒரு ஜூஸ் மூலியமா எடுத்து உடைச்சிருக்காரு விஜய் சேதுபதி கண்டஸ்டன்ட்ஸ்க்கு. அப்படி என்னெல்லாம் கண்டஸ்டன்ட்ஸ் அதை ஃபீல் பண்ணி சொல்றாங்க. இதுக்கு இவர் என்ன பதில் சொல்லாருன்றத தேர்ட் ப்ரோமோல காமிச்சிருக்காங்க. அது என்ன ஏதுன்றது பாத்துருவோமா? வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பாக்குற அனைவருமே மறக்காம லைக் பண்ணிருங்க. சில பேர் லைக்கே போடாம பாக்குறீங்க, லைக் போட்டுருங்க. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ எல்லார் கையிலையும் ஒரு ஜூஸை குடிச்சிருக்காங்க. அந்த பாவக்காய் ஜூஸ் கசப்பா இருக்கும்ல, அந்த ஜூஸை வந்து கொடுக்குறாரு எல்லா ஹவுஸ் மேட்சுக்கும். எல்லாரும் ஜூஸ் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னும் போது யாருக்கு தான் பிடிக்கும்? எல்லாருக்கும். உடனே திவாகர் கசப்பா இருந்துச்சு சார்ன்ற மாதிரி ரியாக்ஷனோட சொல்றாரு. நடிப்பு அறக்கணும் இல்லையா, அந்த ரியாக்ஷனோட சொல்லும் போது கசப்பா இருந்துச்சா சார்? போன வாரம் நீங்க இந்த மாதிரி வேலை தான் சார் பாத்தீங்க, ஆடியன்ஸு கொடுத்துட்டு இருந்தீங்க நிறைய பேருக்கு அப்படின்றத சொல்றாரு. என்னது, ஆடியன்ஸுக்கும் இந்த மாதிரி கசப்பான வேலைகளும் கசப்பான சில விஷயங்களும் தான் ஆடியன்ஸுக்கு கொடுத்துட்டு இருந்தீங்க நிறைய பேருன்னும் போது கேமராவோட ஃபோக்கஸ் 3 பேரை காட்டுது. ஒன்னு பார்வதி, 2வது கமருதீன், 3வது வந்து வியானா. இந்த 3 பேரை மட்டும் காட்டுறாங்க. இந்த கசப்பான விஷயங்களை காமிச்சது இந்த 3 பேர் தான் அப்படின்றத சொல்றாங்க. பட் இதுல ஒரு திருத்தம் மட்டும் நான் பண்ணிக்கிறேன். கசப்பான விஷயங்கள் வந்து இந்த வாரம் மட்டும் காட்டல, கடந்த 3 வாரமா காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த கசப்பான விஷயங்கள் எதுவுமே விஜய் சேதுபதி சாரை போய் சேரவில்லை அப்படின்றத யதார்த்தம். ஏன்னா 3 வாரமா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அது எதுவுமே தெரியல. இந்த வாரம் பண்றது மட்டும் தான் அவங்களுக்கு கசப்பா தெரியுதுன்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. ஸோ அதுக்கு தான் எல்லாத்தையும் கரெக்டா பார்த்து அட்ரஸ் பண்ணா கரெக்டா இருந்திருக்கும். இது ஒண்ணு. ஓகே, அதுக்கப்புறம் என்னதான் நம்ம உழைச்சாலும் பர்சனல் வெஞ்சன்ஸை தாண்டி விளையாட முடியல. ஸோ நிறைய பேர் இங்க பர்சனல் வெஞ்சன்ஸை வச்சு கேம் விளையாடுறாங்கன்னும் போது அப்போ போட்டோ காட்டுறாங்க, ஒரு 4 பேரோட போட்டோ. சுபிக்ஷா, ஆதிரை, துஷார் மற்றும் கனி அப்படின்னும் போது முடிஞ்சிருச்சு, உங்களோட பிளான் எதுக்கு அப்படின்றது இப்பதான் எனக்கு வருதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இதுல பர்சனல் வெஞ்சன்ஸை வச்சு நிறைய பேர் விளையாடினாங்க. ஒரு பக்கம் எஃப்ஜே பார்வதிக்கு எதிரா, பார்வதி எஃப்ஜே சபரிக்கு எதிரா. ஸோ இந்த ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கு. நிறைய பேருமே அதை கேம்ல காமிச்சாங்க. ஏன் திவாகர் கூட எடுத்துங்களேன், பர்சனல் வெஞ்சன்ஸ். கானா வினத்தை பிடிக்காது, அங்க காமிச்சாரு. இன்னொரு பாக்கல ரம்யாவை பிடிக்காது, அங்க காமிச்சாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த டாஸ்க்ல பர்சனல் வெஞ்சன்ஸ் காட்டுறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அதுல பார்வதி அதிகமா பண்ணாங்க, இல்லைன்னு சொல்ல, அதை ஓப்பனா சொல்லிட்டாங்க. வாரத்துல இருந்து என்ன எவன்லாம் செஞ்சானோ அவனை எல்லாத்தையும் நான் வச்சு செய்வேன். இதுக்கு தான் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க்ல என்னால என்ன பயன்படுத்த முடியுமோ நான் பயன்படுத்துவேன்றத ஓப்பனா அட்மிட் பண்ணது அவங்க தான். ஸோ இதுல நிறைய பேர் பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் விளையாடாங்க. அதுல தீர்த்துக்கும் முயற்சி பண்ணாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. ஓகே, ஸோ ஒரு பக்கம் சுபி, ஆதிரை மற்றும் துஷார், கனி காமிச்சாங்களா. அடுத்து எஃப்ஜே பேசுறாரு. டேஸ்ட் பார்த்துட்டு ஸ்மெல்லும் பண்ணிட்டு செலக்ட் பண்ணதை வேணுமே கீழே ஊத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. எஃப்ஜேக்கும் பார்வதிக்கும் முட்டிக்கிச்சு. அவங்க 2 பேரும் ஆர்குமெண்ட்ல இப்படி நடந்த உடனே ஓகே தூக்கி போடு. அதுல ஆக்சுவலா டேஸ்ட் பண்ணி செலக்ட் பண்ணி கீழே ஊத்திட்டாங்கன்னா அதுக்கு ஊத்தல. நீங்க என்ன பண்ணீங்க அந்த இடத்துல? இன்னொரு பக்கம் டேபிள் எட்டி வச்சுங்க, இதெல்லாம் பண்ணீங்க. அதனுடைய காரணமா தான் கீழே ஊத்துனாங்க. டேபிள் எட்டி வச்சதெல்லாம் அவர் சொல்ல மாட்டாரு, ஆனா ஊத்திட்டாங்கன்றது மட்டும் தான் சொல்றாரே தவிர்த்து டேபிள் உடைச்சது மட்டும்தான் அதெல்லாம் அங்கே அட்ரஸ் பண்ணாமல் ஊற்றிட்டாங்க சார், ஊற்றிட்டாங்கன்னு சார் என்னும் போது அவ்வளோதான், அவரும் கேட்டு கம்முன்னு போயிடுவாரு. ஸோ ஃபால்ட் இருக்கிறதால தானே ஊற்றுனாங்க அப்படின்றது தான். இன்னொரு பக்கம் பார்வதிக்கும் எஃப்ஜே மேலே ஒரு வெஞ்சன்ஸ் இருந்தது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. அடுத்து சுபிக்ஷா, வின் பண்ணா எனக்கு பாஸ் தரேன் டீல் பேசினாங்க சார் அப்படின்ற மாதிரி. யார் கேட்டதுன்னா பார்வதி மற்றும் திவாகர். அதில் குறிப்பாக பார்வதி தான் அந்த டீலை பேசினாங்க. ஆனால் சுபிக்ஷா அதுக்கு கொடுக்குற ஐடியாவில் இல்லை. எனக்கு உழைப்பாளியா கியூசியான்னு பார்க்கும்போது எனக்கு உழைப்பாளி தான் முக்கியன்ற மாதிரி பார்வதிக்கு நாமத்தை போட்டு முடிச்சு விட்டாங்க சுபிக்ஷா. பட் பார்வதி ஒருத்தரை முதுகுல குத்தி இதை கொடுக்கணும்னு நினைக்கும் போது அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜினா, இது சுபிக்ஷாவோட ஸ்ட்ராட்டஜி. நீ பண்றது ஸ்ட்ராட்டஜினா நான் பண்றது தான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி அது முடிச்சு விட்டுருவாங்க. இது ஒரு பக்கம். அடுத்ததாக விஜிஎஸ் கேட்கிற கேள்வி என்னன்னா, நீங்க நினைச்ச மாதிரி யாரு செய்யல அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நினைச்ச மாதிரி யாரு செய்யலன்னும் போது பார்வதி மேல ஏகப்பட்ட பேர் சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் கனி எழுந்துக்கிறாங்க. எழுந்த உடனே சார் சுபிக்ஷா செய்யல சார் நான் எதிர்பார்த்த மாதிரி. ஏன்னா சுபிக்ஷாக்கும் கனிக்கும் டீல் போட்டது என்னன்னா 60-40ன்ற மாதிரி டீல் போட்டிருக்காங்க பர்சன்டேஜ். இதுல 60-40 எப்படின்னா ஒரு 10 பாட்டில் கொடுக்குறாங்கன்னா அதுல 6 பாட்டில் வந்து சுபிக்ஷாக்கும் 4 பாட்டில் வந்து கனிக்குமே தான். அந்த ஒரு பாசிபிள் தான். ஸோ அந்த ஒரு கேள்வி கேட்கும் போது சுபிக்ஷா என்ன சொல்றாங்க, விஜிஎஸ் கேள்வி கேட்டோன்னு ஒரு பக்கம் இவங்க பதில் சொல்லியாச்சா. சுபிக்ஷா என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு கொடுக்கணும்னு மைண்ட்ல தான் சார் இருந்தேன், பட் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வந்துருச்சு. அவங்களுக்கு கொடுக்கணும்னு மைண்ட்ல இருந்தாங்களாம், டாஸ்க்கை தோத்து இருந்தா கொடுத்துருப்பாங்க, தோக்குற நிலைமையில இருந்தா. ஜெயிக்கிற நிலைமையில இருந்ததால சுபிக்ஷாக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அந்த 3 கீழே 37, அந்த 2-3 தான் எடுக்க முடியும், அதுக்கு மேல குறைக்க முடியாது. குறைச்சா வந்து ரம்யா ஜோ வின் பண்றவான்னு தெரிஞ்சு அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு கொடுக்காம போயிட்டாங்க. உடனே விஜிஎஸ் என்ன பாயிண்ட் கேட்கிறாரு, கனி கொடுத்திருந்தா அவங்க வின் பண்ணி இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறார். கண்டிப்பா வின் பண்ணி இருப்பாங்க, ஏன்னா கனிக்கு ஆல்ரெடி 13 காயின். ஸோ சுபிக்ஷா கிட்ட இருந்து ஒரு 4-5 போயிருந்தா ஒரு பக்கம் லீடிங்ல யார் இருந்திருப்பாங்கன்னா கனி லீடிங்ல இருந்திருப்பாங்க, இவர் பிரவீன்ராஜ் கம்மியா இருப்பாங்க. ஸோ கனி ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு.
சூப்பர் சார். கரெக்டா எங்க கன்க்ளூஷன் வந்தீங்கன்றது நான் பார்த்துட்டேன். இது ஒரு பக்கம் கிளியரா தெரிஞ்சுங்க. யாருக்காக அங்க பேசியிருக்காங்க, அந்த என்ன முடிவுக்கு வருதுன்ட்டு. இன்னொரு பக்கம் உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைக்கல அப்படின்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதை உழைச்சாலும் பர்சனல் வெஞ்சரன்ஸால நிறைய பேருக்கு போகலன்னும் போது எனக்கு தெரிஞ்சு விக்கல்ஸ் விக்ரமுக்கு நிறைய காயின் கொடுத்துருவோம். அவர் சூப்பரா டிஃபெண்ட் பண்ணாரு, பல பேரை ஹேண்டில் பண்ணாரு. நிறைய பேருக்கு உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கலன்றது நான் அக்ரி பண்றேன். அதுக்கு எப்படி இவங்க ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க போறாங்க, எப்படிலாம் ஆன்சர் கொடுக்க போறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எபிசோடு அவ்வளோ அருமையாகவும் சூப்பராகவும் இருக்கும் அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. எல்லாம் இங்க பார்க்கும் போதே எந்த டைரக்ஷன்ல போகுதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். பாய் கைஸ்.